அனைவருக்கும் வணக்கம். நற்பவி உண்டாகட்டும், நல்லதே நடக்கட்டும், நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாக. இந்த பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசிக்காரங்களுக்கு நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னாக்கில் சிம்மம் இந்த உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதமும், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதமும், இந்த சித்திரையில் 1, 2 பாதமும் இந்த கன்னிராசிக்குள்ளே அடக்கம். இவங்களுடைய ஒரு பொதுவான ஒரு விஷயம் குணங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கில் கொஞ்சம் சுயநலவாதிங்க தான். ஆனால் 100% பக்கா வியாபாரி, பிஸ்னஸ்மேன். தனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கிட்டு உடனே கழட்டி வர்றதில் நம்பர் 1. இதில் இன்னொரு விஷயம் சொன்னால் கோச்சிக்கூடாது, அடுத்தவங்கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு இவங்கள மாதிரி கண்டுபிடிக்கிறதுல நம்பர் 1 வேறு யாருமே இருக்குது. அடுத்தவங்கிட்ட இருக்கிற குறைய பக்காவாக கண்டுபிடிப்பாங்க, குற்றம் குறைய அழகாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த அடிக்கடிக்க இடுப்பு வலி, இந்த முதுகு வலி, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த சின்ன வயசுலேயே இவங்களை பெற்றவங்களை பிரிஞ்சு இருக்கிறதும் இவங்க தான். உத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கில் சின்ன வயசுலேயே இந்த பெற்றவங்களை பிரிஞ்சு இருக்கிறது செய்கிறது எல்லாம் இவங்க தான். ஆனால் குணங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கில் நல்லா எப்படி சொல்லணுனாக்கில் நல்ல இறக்க குணம், வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் குணம்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்குலாம் இருக்குது இவங்களுக்குள்ள பொறுத்தவரையும். தூக்கம் கம்மி, யோசிக்க திறன் ஜாஸ்தி இவங்களை பொறுத்தவரையும். அஸ்தத்தை பார்த்தீங்கன்னாக்கில் எந்த காரியமாக இருந்தாலும் பிளான் பண்ணி தான் செய்வாங்க, பண்ணுவாங்க, நடத்துவாங்க. எல்லோரும் தான் பிளான் பண்ணுவாங்க, செய்வாங்கன்னு சொல்லலாம். ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆளுங்க. பக்காவாக பிளான் பண்ணி செய்வாங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாலும் தன்னை எதிர்த்து நிற்கிறவன் தன்னை விட 1%, அதாவது தன்னை எதிர்த்து நிற்கிறவனை விட 1% இவங்க அதிகமாக இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஆள்னா இந்த அஸ்தம் தான். பிடிவாத குணம் கொஞ்சம் அதிகம். சித்திரையை சொல்லவா வேணும், யாருக்கு உதவி வேணும்னா முதல்ல இவங்கள போய் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக உதவி செய்வாங்க. இந்த கன்னி ராசிக்காரங்க நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னாக்குள்ள கல்யாணம் ஆன பின்னாடி இவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றன்றது கண்டிப்பாக உணரலாம். அது அவங்களே அந்த பலனை அனுபவிக்கலாம், உணரலாம், தெரியும், அவங்களுக்கு தெரியும். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி, கல்யாணம் ஆன பின்னாடி எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியும். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த கன்னிராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை நாளில் இந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு பண்ணலாம், சக்கரை பொங்கல் தானம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கில் இனிப்பு உணவுகளை சாப்பிடலாம், தானம் பண்ணலாம். பண்ணும்போது இவங்களுக்கு அந்த நிரந்தர செல்வ செழிப்பு உண்டாகிறதுக்கான வழிகளும் பலன்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ஜாதக ரீதியாக பாருங்கள். முதல்ல அவங்கவுங்க ஜாதக ரீதியாக நட்சத்திர ரீதியாக பார்த்து லக்னாதிபதியை வலுப்படுத்தி தசாநாதனையும் புத்திநாதனையும் வலுப்படுத்தி அதற்குண்டான விஷயங்களை செஞ்சுட்டு இதுங்களாம் செய்யும் போது இதனுடைய பலனை முழுமையாக அவங்க உணரலாம், அனுபவிக்கலாம். ஒரு விஷயத்தை முழுமையாக முழு மனசோடு செய்யணும், அறகுறையாக செய்யாமல், அறகுறை மனசோடு செய்யாமல் முழுமையாக முழு மனதோடு செய்யும் போது அதற்கான பலனை அனுபவிக்க முடியும். தெளிவாக ஜாதகத்தை ரீதியாக பார்த்துட்டு செஞ்சுட்டு அதுக்குண்டான விஷயங்களை பண்ணிவிட்டு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது அதுக்கான முழு பலன் கிடைக்கும் அவங்களுக்கு பொறுத்தவரையும். இப்போ சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலான சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்காங்க. ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக உங்களுக்கு எதனா சந்தேகங்கள் தகவல் வேணும்னு நினச்சிங்கனாக்கில் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்லைன் பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கு தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவங்கவுங்க ஜாதக அடிப்படையில் ஸ்ரீ லக்ஷ்மி குபேர யோகம் பெறத்துக்கு உண்டான தகவல்கள் பயிற்சி வகுப்புலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லா கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மற்ற விஷயங்கள், தொழில் தடை, எல்லா தடை பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வரதுக்கான பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது.
முடிஞ்சால் அந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்பில் கலந்துக்கிட்டு அந்த தகவலை வாங்கி பயன்பெறுங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கில் அந்த மருத்துவ பயிற்சி வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்கு. இயற்கையான முறையில் இந்த சர்க்கரை நோய், பிபி, மாரடைப்பு மற்ற விஷயங்கள் A to Z அத்தனையான விஷயங்களுக்கும் இயற்கையான முறையில் நம்ம உணவு ரீதியாக நாம் அன்றாடம் பயன்படுத்தி சாப்பிடக்கூடிய உணவு ரீதியாக எப்படி இந்த நோய்களை கட்டுப்படுத்துறது, வராமல் தடுக்கிறது என்ன, எல்லா விவரங்களும் அதுக்கான பயிற்சி வகுப்பில் நடந்துக்கிட்டு இருக்குது. முடிஞ்சு அதுலேயும் கலந்து பயன்பெறுங்க. நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் சந்தோஷமாக வாழுங்க. நன்றி, வணக்கம். தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.